அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இது போல் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடைகளில் போய் மசாலா இனி வாங்காமல் வீட்டிலையே ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக அஜினோமோட்டோ ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத ஒரு காடை 65 எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 5 பீஸ் அளவுக்கு காடை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். ஃப்ளேவருக்காண்டி நான் கொஞ்சமாக வெங்காய பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் அளவு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நமக்கு தண்ணி தேவைப்படும். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த அளவு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு ஒரு 1 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போ தான் நல்லா மசாலாலாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு நீங்கள் நம்ம காடையை ஒன்றொன்னா ஆட் பண்ணிக்கலாம். காடை எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா மசாலா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமேலு நல்லா இது போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம மறுபக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம கலருக்கு எதுவுமே ஆட் பண்ணல, ஆனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம காஷ்மீரி சில்லி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதனாலவே நல்ல கலர் கொடுக்குது நமக்கு. இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம சிக்கனில் கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 2 பக்கமுமே நல்லா இது போல் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். இதோடு சேர்ந்து வேகும் போது இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய காடை ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching.